எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹெர்பல் ஷாம்புல ஆலிவேரா ஹெர்பல் ஷாம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஷாம்பு மேக்கிங் ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸில் ஷாம்பு பேஸ் எப்படி பண்ணுறது, ஷாம்பு எப்படி மேக் பண்ணுறதுன்ற எல்லா ஃபுல் கிளாஸஸும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நான் பேஸ் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஷாம்பு பேஸ் 100 ml எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் பண்ணி. உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இருந்தால் அப்படியே நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி வெயிட் மிஷின் இல்லை நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் வெயிட் மிஷினில் மெஷர்மெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஹெர்பல் ஷாம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கிற ஷாம்பு பேஸாக இருக்கணும், பேரபான் ஃப்ரீயாக இருக்கணுங்க. இந்த மாதிரி கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிற ஷாம்பு பேஸாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆலிவேரா எக்ஸ்ட்ராக் ரெடி பண்ணணும். நீங்கள் வீட்லேயே ஆலிவேரா எக்ஸ்ட்ராக் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஆலிவேரா எக்ஸ்ட்ராக் நீங்கள் காஸ்மெட்டிக் ஷாப்பில் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. வீட்டில் ஹோம்மேடாக நீங்கள் எக்ஸ்ட்ராக் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஎம் வாட்டர் சேர்த்துருக்காங்க. டிஎம் வாட்டர் ரேண்டமாக 50 ml நான் எடுத்திருக்கேன். இது கூட ஆலிவேரா பிளான்ட்டில் இருக்கிற பச்சையாக இருக்கிற ஆலிவேரா ஜெல்லு மட்டும் இருக்கு இல்லையா, அந்த ஜெல்லு மட்டும் நீங்கள் மிக்சியில் அரைச்சி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட ஜெல்லு மட்டும் எடுத்து சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆலிவேரோட பல்ப்பு மட்டும் நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் சேர்க்குறேன். இது ஒரு 10 கிராம் அளவு இருக்குங்க. அதை சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது ஸ்லிம்மில் வச்சுட்டு ஹீட் பண்ணுங்க. நமக்கு அந்த ஆலிவேரோட எக்ஸ்ட்ராக்கு மட்டும் கிடைச்சா போதும். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் ஹீட் பண்ணிங்கன்னா போதுங்க. இது ஹோம்மேடாக நம்ம ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடுங்க. அப்படி உங்களுக்கு கடையிலேயே நான் வாங்கி எக்ஸ்ட்ராக் சேர்க்குறேன் அப்படின்னா ஆலிவேரா எக்ஸ்ட்ராக் உங்களுக்கு காஸ்மெட்டிக் ஷாப்பில் கிடைக்கும். அதிலிருந்து நீங்கள் 10 ml இருந்து ஷாம்பு பேஸு கூட நீங்கள் சேர்க்கலாங்க. இந்த மாதிரி ஆலிவேரா எக்ஸ்ட்ராக் நான் ரெடிமேடாக வாங்கியும் வச்சுருக்கேன். உங்களுக்கு 2 மெத்தடும் நான் சொல்கிறேங்க. நீங்கள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸ்ட்ராக்கு நல்ல ஹீட்டாக இருக்கணும், நல்ல பாயிலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மைக்ரோ பாக்டீரியா எதுவுமே க்ரோத் ஆகாத இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லா ஹீட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கப்புறம் ஷாம்பு எனக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, எனக்கு சரியாக வரல சிஸ்டர் அப்படின்னு சொல்லாதீங்க. எக்ஸ்ட்ராக் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது பொறுத்து தான் ஷாம்பு உங்களுக்கு நல்லா வர்றதும் வராததும் கிடைக்கும். அப்படி இல்லை நல்லா ஹீட் ஆகாமல் நீங்கள் ஏதோ ஜெல்லு மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஷாம்பு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. வேறு மாதிரி கெமிக்கல் ரியாக்ட் ஆகலாம். அதில் மைக்ரோ பாக்டீரியா வளர்ந்து வேறு மாதிரி ஷாம்பு ஃபார்ம் ஆகும். அதனால தான் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா எக்ஸ்ட்ராக்கும் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹீட் பண்ணி ப்ராப்பராக பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ண ஆலிவேரா எக்ஸ்ட்ராக் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து நான் ஷாம்பு பேஸு கூட மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கூட ஹேர் க்ரோத்துக்கு நமக்கு விட்டமின் இ கேப்சூல் ஒரு கேப்சூல் சேர்க்குறாங்க. 100 mlக்கு ஒரு கேப்சூல் எடுத்துக்கலாம். இது ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லாவே. அப்படி விட்டமின் இ உங்ககிட்ட இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, இருந்தால் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஷாம்பு. அதுக்கப்புறமா எசென்ஷியல் ஆயில் சேர்க்குறேன். இன்றைக்கி நான் ஹேர் க்ரோத்துக்கு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் சேர்க்குறேங்க. உங்ககிட்ட ஹேர் க்ரோத்துக்கு இருக்கிற மாதிரி எசென்ஷியல் ஆயில் என்னென்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு ஷாம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இது கூட நீங்கள் ஆலிவேராக்கு கலர் கூட ஆட் பண்ணுறதா இருந்தால் FDA கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கலர் ஒன்றுமே சேர்க்கல, அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட் வச்சு சேர்த்து பண்ணியிருக்கிற ஷாம்பு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. கஸ்டமருக்கு க்ரீனாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் FDA கலர் மட்டும்தான் சேர்க்கணுங்க. அதுதான் காஸ்மெட்டிக் கிராண்டட் ப்ரூஃபாக இருக்கிறது, அதுதான் சேர்க்கணும். உங்களுடைய கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸும் எசென்ஷியல் ஆயிலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஆலிவேரா ஷாம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.